உலகெங்கும் உள்ள கடவுள் அருள் டிவி நேயர்கள் அனைவருக்கும் மோசஸின் அன்பான வணக்கங்கள். ஏன்னா குரு பகவான் பார்த்தீங்கன்னா வக்ர பெயர்ச்சி அடைகிறார். அதாவது கடகத்திலிருந்து மிதுனத்துக்கு பயணிக்கிறார் வக்ர பெயர்ச்சி. ஸோ இந்த பெயர்ச்சியால் என்ன மாதிரியான விஷயங்கள் நடக்கும்? ஏன்னா பார்த்தீங்கன்னா குரு பகவான் உச்சத்திலிருந்து இப்போ பார்த்தீங்கன்னா நீசத்தை நோக்கி அப்படியே ரிவர்ஸ் பயணம் போகிறார். ஸோ அப்போ மிதுனத்துக்கு போகிறார். ஸோ அப்போ இந்த காலகட்டம் என்ன மாதிரியான ஒவ்வொரு ராசிக்கு, ஏன்னா குருனாவே நம்ம என்ன சொல்லுவோம்னா ஆன்மீகம், நம்மளோட குழந்தை பாக்கியம், குலதெய்வம், தங்கம், ஃபைனான்ஷியலாக சொல்ல போனால் தங்கம், பொருளாதாரம், தனம். ஏன்னா குரு பகவான் தனக்காரகன், குழந்தைகளுக்கு அவர் தான். நம்மளோட ஆன்மீகத்தை சுட்டி காமிக்கிறது தான். நமக்கு பார்த்தீங்கன்னா சித்த மருத்துவத்தில் பார்த்தீங்கன்னா குரு நாடின்னு ஒன்று இருக்கும். குரு நாடியை பிடிச்சா எல்லா வியாதியும் சரியாயிடும். சரிங்களா? ஸோ எப்பேற்பட்ட வியாதியும் சரியாகக்கூடிய ஆற்றல் பார்த்திங்கன்னா குரு நாடிக்கு உண்டு. அந்த குரு நாடி எப்போ உற்பத்தி ஆகும்னா எப்போ ஒரு மனிதன் நோயால் அவதிப்படாலும் அந்த நேரத்தில் அந்த குரு நாடி இருக்கும். ஸோ அந்த நாடியை நம்ம தேடி கண்டுபிடிச்சி பிடிச்சாவே அனைத்து அதுதான் குரு பார்த்தால் கோடி நன்மை அப்படின்னு நம்ம முன்னோர்கள் நம்ம சொல்லியிருக்காங்க. ஆனால் நம்ம என்னென்னாக்கா வெறுமனே ஆன்மீக ரீதியாக மட்டுமே அதை பார்த்துக்கிறோம். குரு பார்த்தா கோடி நன்மை, என் ராசியை குரு பார்க்குறாரு, ஒரு நன்மையும் வரல அப்படின்ற மாதிரிலாம் நம்ம நிறைய விஷயங்களை சொல்ல கேட்டுக்கிறோம். நிறைய பேர் என் கிளைண்ட்டாக சொல்லியிருக்கேன், என்ன சார் குரு பார்த்தா கோடி நன்மை, நீங்கள் கடங்காரனாக தான் சார் இருக்கேன் அப்படிலாம் சொல்லுவேன். ஏன்னா நம்ம குருனாவே என்னன்னு நமக்கு தெரியல. அப்புறம் எப்படி குரு நம்மளை பார்க்க முடியும்? குருனாவே உடனே நம்ம ஆன்மீகத்தில் இருக்கிறவங்க மட்டுமே குருவாக நம்ம பார்க்கணும். சரிங்களா? நமக்குள்ள ஒரு மிகப்பெரிய ஒரு குருவுடைய ஆற்றல் இருக்குது. அதுதான் சொல்லுவோம். ஏன்னா நமக்குள்ளேயே ஒரு குரு பகவான் இருக்காரு. நிறைய பார்த்தீங்கன்னா இந்த நவகிரகங்களுக்கு மட்டும்தான் பகவான் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். நமக்கு இந்த குரு பார்த்தா கோடி நன்மையா, இல்லை குருவை எப்படி நம்மளை நோக்கி பார்க்க வைப்பது? ஏன்னா இது இயற்கையில் ஒரு நிகழ்வு. ஏன்னா பிரபஞ்சத்தில் அந்த குரு என்ற கிரகம் நகரும் போது ஏற்படக்கூடிய விஷயத்தை தான் நம்ம இப்போ சொல்கிறோம். ஆனால் இந்த குருவுடைய ஆற்றலை நம்ம கையில் மேன்மைப்படுத்திக்கும். அப்போ தான் அந்த விஷயங்கள் முழுசாக நமக்கு கிடைக்கும். சரிங்களா? இப்போது கடவுள் ஆசீர்வாதம் எல்லாருக்கும் கொடுக்குறாரு. யாருக்கும் கடவுள் என்ன சொல்ல, எல்லா கடவுளும் மனிதர்களுக்கு நிபந்தனையற்ற விஷயங்களை அள்ளி கொடுக்குறாங்க. ஆனால் சில பேரால் மட்டும்தான் அதை பெற்றுக்கொள்ள முடியுது, சில பேரால் பெற்றுக்கொள்ள முடியல. ஏன்னா நம்ம மனம் அலைப்பாஞ்சிட்டே இருக்கல. நம்ம இங்கேருந்து அங்கே ஓடுறோம், அங்கேருந்து இங்கே ஓடுறோம், இந்த கோயில் விட்டு அந்த கோயில். ஏன்னா முன்னாடியெல்லாம் ஆன்மீகம் பார்த்தீங்கன்னா ஒரு நாளைக்கு ஒரு கோயில் தான் பார்ப்பாங்க. இன்றைக்கி ஒரு நாள் தான் லீவ் இருக்குது, டைம் கிடைக்கும்போது 10 கோயிலில் போயிட்டு வந்துடும். அப்போ அந்த கடவுள் கொடுக்கறதுக்குள்ளே நம்ம அடுத்த கோயிலுக்கு போயிடுறோம். ஸோ அப்போ நமக்கு அதோட முழு பலன்களை கிடைக்க முடியாமல் இருக்குது. ஸோ இதுக்கு காரணம் என்னன்னு நிறைய ஆய்வு பண்ணி பார்க்கும்போது நம்மளோட வாழ்க்கை முறையும் நம்மளுடைய அவசர நிலையும் தான். ஸோ அந்த வாழ்க்கை முறையும் அவசர நிலையும் நம்ம குரு என்னக்கூடிய விஷயத்தை விட்டு கொஞ்சம் நகர்ந்து போயிடும். அதனால் இன்றைக்கி குரு பார்த்தாவும் கோடி நன்மை நடக்க மாட்டேங்குது. ஆனால் குரு பார்க்காத விஷயத்தினால ஏற்பட உபாதைகள் மட்டும் இன்றைக்கி நிறைய இருக்குது. ஸோ அதை பற்றி நம்ம இன்னொரு நிகழ்வோடு அதை பற்றி டீட்டெயில் வீடியோ போடுவோம். இந்த நிகழ்வு குரு வக்ரம் அடைவதால் ஒவ்வொரு ராசிக்கும் என்ன மாதிரியான பலன்களை கொடுக்க வாய்ப்புகள் இருக்குது, அந்த பலன்களை எவ்வாறு நம்ம பெற்றுக்கொள்ளலாம் அப்படின்ற விஷயத்தை தான் டீட்டெயிலாக ஒவ்வொரு ராசிக்காக பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். சிம்ம ராசிக்காரர்களுக்கு இந்த குரு வக்ர பயிற்சி என்ன மாதிரியான பலன்களை கொடுக்கும்போது தான் பார்க்குறோம். ஏன்னா சிம்மம்னாவே ஒரு ஆளுமை நிறைந்த அப்படின்னு சொல்ல முடியும். ஏன்னா எல்லா இடத்துலையும் தன்னுடைய ஆளுமையை பிரதிபலிக்கக்கூடிய ஒரு ராசி தான் பார்த்திங்கன்னா சிம்ம ராசி. ஏன்னா இவங்க போனாவே அந்த இடம் இவங்களோட கண்ட்ரோலுக்கு வந்துடும். ஸோ அந்த மாதிரி ஏன்னா இந்த காலகட்டம் உங்களுக்கு தேவையான ஒரு பக்குவத்தை கொடுத்துது. ஏன்னா கேது பகவான் பார்த்தீங்கன்னா ராசியிலே இருந்து உங்களுக்கு தேவையான அந்த ஞானத்தை கொடுத்துக்கிட்டே இருப்பார். தொழில் ரீதியானவும் சரி, எல்லா விஷயத்திலும் ஒரு அனுபவத்தை கொடுத்து அதன் வழியாக ஒரு ஞானத்தை கொடுப்பார். ஏன்னா எல்லாரும் என்ன பண்ணுவாங்கன்னா, ஐயோ தொழிலில் எனக்கு இப்படியாவது அப்படியாவதுன்னு சொல்லி புலம்பல நிறைய பேர் கேட்டுவிட்டு. ஆனால் அவை அனைத்தையும் உங்கள் தொழிலை இன்னும் நுணுக்கமாக மேன்மைப்படுத்தக்கூடிய அதில் ஒரு ஞானத்தோடைய தன்மை. ஏன்னா நமக்கு அடிக்கும் போது தான் ஐயோ அடித்தா இப்படி வலிக்கோன்றது தெரியும். ஸோ அதனால் இவை எல்லாமே உங்களை பக்குவப்படுத்துறதுக்கான ஒரு காரணியாக நீங்கள் நினச்சிங்கன்னு வச்சிங்களேன். இதுதான். ஏன்னா இதை தான் என்ன சொல்லுவாங்க, அதை ரஜினி படத்தில் தடைக்கல் ஒன்று படிக்கல்லுப்பா அப்படின்ற மாதிரி.
ஸோ இவை அனைத்தும் உங்கள் வாழ்க்கையில் முன்னேறக்கூடிய படிக்கட்டுக்களாக மாறும். நீங்கள் தடையை நினச்சிட்டு ஐயோ தடை பண்ணுதுன்னு உட்காந்துட்டிங்கன்னா அதோட நீங்கள் உட்காந்துக்க வேண்டியதுதான். அவை எல்லாமே உங்கள் வாழ்க்கையில் முன்னேற்றத்துக்கான படிக்கட்டுன்னு நினச்சி நீங்கள் முன்னேறி ஏறி பாருங்கள். உங்கள் வாழ்க்கை எப்போதும் சூப்பராக இருக்கும். மேலும் இந்த குரு வக்ர பயிற்சி உங்கள் வாழ்க்கையில் என்ன மாதிரியான அதிர்ஷ்டத்தையும் திருப்பத்தையும் கொடுக்க போகுதுன்னு தான் பார்க்க போகிறோம். ஏன்னா குரு பகவான் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்க, இப்போ கொஞ்சம் அதிசாரமாக 12லேருந்து இப்போ மீண்டும் 11 நோக்கி பயணிக்கிறார். அப்போ இந்த காலகட்டம் எப்படி இருக்கும்னு பார்த்தீங்கன்னா உங்கள் இழந்த அந்த லாபத்தை மீட்டெடுக்குது. ஏன்னா இவ்வளோ நாள் பார்த்தீங்கன்னா ஏதோ ஒரு விஷயத்துலேருந்து உங்களுக்கு லாபம் அப்படியே ஒரு அமௌண்ட் வந்துனே இருந்திருக்கும். அது திடீர்னு பார்த்தீங்கன்னா ஏதோ ஒரு காரணத்துக்காக தடைப்பட்டு இருக்கும், இல்லை வராமல் நின்று இருக்கும், இல்லை அதை எடுத்து யூஸ் பண்ண முடியாமல் தடைப்பட்டிருக்கும். இப்போ அந்த தடைகள் நீங்கி மீண்டும் உங்களுடைய லாபம் அதிகரிக்கக்கூடிய ஒரு வாய்ப்பு. அப்போ இந்த காலகட்டத்தில் பார்த்தீங்கன்னா மனசில் அப்படியே ஆன்மீகம் அப்படியே மீண்டும் ஜொலிக்கும். ஏன்னா இதுக்கு முன்னாடி ஒரு மன அழுத்தத்தால் ஒரே சிக்கி தவிச்சு தூக்கம் வேணாலும் தவிச்சிருப்பீங்க. ஸோ அப்போ அந்த மன அழுத்தம் நீங்கி மீண்டும் ஒரு புத்துணர்ச்சி பெற்று உங்கள் லாபத்தை நோக்கி பயணிக்கக்கூடிய காலம். ஏன்னா அந்த காலகட்டம் பார்த்திங்கன்னா உங்களுக்கு கடந்த காலகட்டத்தில் என்னென்னாக்கா குலதெய்வத்தை கும்பிட்டாலும் குலதெய்வத்தால் பெரிய விஷயங்கள் உங்களால் கொடுக்க முடியாமல் போயிருக்கும். ஸோ இந்த காலகட்டம் அது அப்படியே மாறி உங்களுக்கு குலதெய்வத்தின் பரிபூர்ண அருள் கிடைக்க போகுது. அதன் மூலயமாக உங்கள் லாபம் பல மடங்காக மாறப்போகிறது. அந்த லாபத்தில் நீங்கள் என்ன பண்ணுவீங்க? லாபத்தை கையில் வச்சுக்க முடியாது. லாபத்தில் வர விஷயங்களில் நீங்கள் விரும்பிய ஆசைப்பட்ட விஷயத்தை எல்லாத்தையும் செய்ய போகிறீங்க. நிறைய பேர் இந்த லாபத்தை புதிய முயற்சி செய்வாங்க. புதுசாக ஏதாவது ஒன்று பண்ணணும், புதிய விஷயங்களை வாங்கிறது. அப்படி இல்லைன்னா ஆசைப்பட்ட விஷயங்களை நிறைய ஆசைப்பட்ட ஆன்மீகம் சார்ந்த விஷயங்களுக்கு பயணம் செய்வது. இல்லை நிறைய பேர் என்னக்கா கோயிலுக்கு தான தர்மம் செய்வாங்க. சில பேர் என்னென்னாக்கா ஆசைப்பட்ட விஷயத்த மனைவிக்கு வளையல் வாங்கி கொடுப்பாங்க, இல்லை கையில் காதில் போடுறது ஏதாவது ஒன்று தங்க நகைகளை வாங்கி கொடுக்க போகிறீங்க. மேலும் என்னென்னாக்கா மனைவியை மகிழ்ச்சியாக, மனைவிக்கு எங்கே போனால் மகிழ்ச்சி, அந்த மாதிரியான மனைவியுடன் சேர்ந்து நிறைய ஆன்மீக பயணங்கள் செய்ய போகிறீங்க, இல்லை ஆன்மீக சுற்றுலா செய்ய போகிறீங்க, இல்லை சுற்றுலா போகிற இடத்துல ஒரு கோயிலுக்கு போவீங்க. இந்த மாதிரியான நிறைய நன்மையான விஷயங்கள் உங்களை அலங்கரிக்க காத்திருக்கு. அதே போல் எனக்கு ப்ராஃபிட் பார்த்திங்கன்னா டெய்லி ப்ராஃபிட்டில் வரும். திடீர்னு வரும், டக்குன்னு ஒரு அதிர்ஷ்டமாக வரும், திடீர்னு தடைப்படலாம். ஸோ அப்படி ஒரு சிறிய அந்த இடத்துல ஒரு அப் அண்ட் டவுன்ஸ் இருந்து கொண்டே இருக்கும். ஏன்னா ஒரு ப்ராஃபிட் வருதுன்னு சொல்லிட்டு உடனே கற்பனையில் இது டெய்லி வந்துடும், இதை வச்சு நம்ம இப்படி பண்ணலாம் அப்படி பண்ணிடலான்னு ஒரு கற்பனை கோட்டையில் கட்டிடாதீங்க. சரிங்களா? கற்பனை கோட்டை கட்டினீங்கன்னா உங்கள் லாபம் வருவது குறையும். அதே போல் இந்த காலகட்டத்தில் என்ன பண்ணுவாங்கன்னா உங்களுக்கு அந்த மருத்துவ உதவிகளுக்காக உங்களை தேடி இந்த காலகட்டத்தில் ஏதாவது ஒரு உதவி கேட்டு வருவாங்க. அவங்களுக்கு உங்களால் இயன்ற ஏதாவது பொருளாதார உதவிகளை கொடுத்துருங்க. அந்த பொருளாதார உதவிகளை செய்வதன் மூலியமாக உங்கள் வாழ்வில் நீங்கள் செய்யக்கூடிய தொழிலை அந்த பிஸ்னஸ் வந்து பல மடங்காக மாறும். இது செஞ்சு பாருங்கள். ஏன்னா நிறைய பேர், ஏன்னா வாழ்க்கையில் நாம் செய்யக்கூடிய சிறு சிறு விஷயங்கள், ஏன்னா எல்லாத்துக்குள்ளேயும் அந்த இறைவன் இருக்குது, எல்லா மனிதருக்குள்ளேயும் இறைத்தன்மை இருக்குது. சாமி கும்பிட்டா மட்டும்தான் இறைத்தன்மை இருக்கும்லாம் நினைக்கிறதில்ல. எல்லா உடம்புக்குள்ளும் ஒரு இறைத்தன்மை இருக்குது. நீங்கள் செய்யக்கூடிய உதவி அந்த இறைத்தன்மைக்கு செய்கிறீங்க என்ற விஷயத்தோடு செஞ்சு பாருங்கள். உங்கள் வாழ்க்கை சூப்பராக இருக்கும். செஞ்சு பாருங்கள். கடவுள் அருள் டிவியை பார்த்தமைக்க நன்றிகள். மேலும் இது போன்ற தகவல்களை தெரிந்து கொள்ள கடவுள் அருள் டிவியை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். மறக்காமல் பெல் ஐக்கானை கிளிக் செய்யுங்கள்.